ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிசாட்டி இன்டிசி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6th தமிழில் டேர்ம் 1ல் இருக்கிற இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். 6th தமிழ் இயல் 1 இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். என்னென்ன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன? காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. என்னென்ன உயிரெழுத்து இருக்கு? ஆ, இ, உ, ஏ, ஓ. குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். மாத்திரைகள். குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. குறில் எப்பவுமே ஒரு மாத்திரை தான் ஒலிக்கும், நெடில் 2 மாத்திரையா ஒலிக்கும். மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. உயிரெழுத்துக்கள் காற்று வெளிப்படும் போது பிறக்கின்றன, ஆனால் மெய்யெழுத்துக்களுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. வல்லினம். விழினம். வல்லினம்னா கசரத்தை பெற. மெல்லினம் நனன நமன. இடையினம் எரள வழல. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உயிர்மை. மெய் 18, உயிர் 12. 12 சொன்னா 216 உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றது. இது உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என 2 வகைப்படும். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நெக்ஸ்ட் இயல் 2 பார்க்கலாம். இயல் 2ல முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இருக்கு. எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து எவ்வளவு? 30. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. முதல் எழுத்து மொத்தம் 30. உயிர் 12, மெய் 18 சேர்ந்தா முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும். எத்தனை சார்பு எழுத்துக்கள்? 10 இருக்கு. உயிர்மை, ஆயுதம், ஈரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மை. மெய்யெழுத்துக்கள் உயிர் எழுத்துடன் சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. எடுத்துக்கிட்டு பாருங்க. இல் பிளஸ் லி. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். எழுத்துக்கள் 10. இல் பிளஸ் லீன்னு வருதா? மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்வதால் உயிர்மை எழுத்து தோன்றுகிறது. ஆயுத எழுத்து 3 புள்ளிகளையுடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கோணம் என வேறு பெயர்கள் உள்ளன. இது பொறுத்துக்களை கேட்டாலும் கேட்பாங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை கொடுத்துட்டு வேற எதெல்லாம் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அதுதான் தவறானது. நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாம்ல டிக் பண்ண முடியும். ஆனால் அது நல்லா பார்த்துக்குங்க. தனக்கு முன் ஒரு குறில், தனக்கு பின் ஒரு வல்லின மெய்யெழுத்தை பெற்று இரு சொல்லின் இடையில் வரும். அது பாருங்க, அஃதுன்றது எடுத்துக்காட்டு. அஃது தனக்கு முன் ஒரு புள்ளி எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு வருது. ஆயுத எழுத்து. இது தனித்து இயங்காது. இயல் 3 பாருங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள். மொழினா சொல் என பொருள் உண்டு. பொருள் குறுகள் கொடுவாங்க. மொழிக்கு மீனிங் கேட்டா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் எனப்படும். உயிர் எழுத்துக்கள் 12. வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் எதெல்லாம் மொழி முதல்ல வரும்னு சொல்லிட்டு சொல்றோம். பாயிண்ட் போட்டு எடுத்து வச்சிருக்கலாம், பாத்துக்கோங்க. வரிசையில் சில எழுத்துக்கள். வரிசையில் ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். அங்கனம், இங்கனம், எங்கனம். வரிசையில் நே, நோ 4 எழுத்து வரும். யா வரிசையில் யா, யா, யூ, யூ, யோ, ஓ 6 எழுத்து வரும். வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ. இதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன பாருங்க. மெய் எழுத்துக்கள் 18 முதல்ல வராது. டா, ந, ர, ல, ழ, ல, ர, ந. வரிசை ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து வராது. வரிசையில் மேலே குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த எழுத்து தவிர மீதி எல்லாம் வரும், வராது. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர்.
உயிர்மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும். மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து உயிர்மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும். இங்கு இன்னு இன்னு இன்மை இர் இல் யு இல் இல் இன் ஆகிய எழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். என்ன பாருங்க, ஒரேஞ்ச் வெரேஞ்ச் அவு. மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிர் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். அளபடியில் இடம்பெறும் பொழுது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடியில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, இடையில மட்டும்தான் வரும். கசரதப ஆகிய மெய் எழுத்துக்கள் வருவதில்லை. அதனால மனப்புள்ளி வச்சுக்கோங்க. இங்கு ஆகிய மெய் எழுத்துக்கள் வருவதில்லை. கா எழுத்து வரிசை வருவதில்லை. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்துக்களும் வருவதில்லை. உகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துக்கள் வருவதில்லை. நோ ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். இப்ப மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் வரும் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இதெல்லாம் வந்து சொல்லி நிலையில் வரும் எழுத்துக்கள். அளபடையில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் சொல்லி நிலையில் வரும் எழுத்துக்கள் வரும். உயிர்மை எழுத்துக்கள் தான் சொல்லி நிலையில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.